சிவனை தேடி அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் பல்வேறு விதமான அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய கிராமம். அங்கே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பெயர் பாபநாசநாதர், அம்பாள் அவங்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா உலகம்மை. அந்த ஊருக்கு பக்கத்தில் விக்கிரமசிங்கபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய கிராமம். அங்கே நமச்சிவாய கவிராயர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்து வந்தார். அவர் பாபநாசநாதர் மீது மிகுந்த பக்தி உடையவர். அதைவிட உலகம்மை மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். தினமும் சென்று இறைவனையும் இறைவியும் வணங்கிவிட்டு வீடு திரும்புவார். அன்னைக்கு ஒரு நாள் இரவு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாயில வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு நடந்து சென்று கொண்டே இருக்கிறார். அம்பாளை நினைத்து கொண்டு, உலகம்மையை நினைத்து கொண்டு கவிதை பாடிக்கொண்டே செல்கிறார். அவருடைய கவிதையை அருகிலிருந்து கேட்க வேண்டும் என்பதற்காக உலகம்மை அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்படி போகும்போது அவரை அறியாமல் அவரை மெல்கின்ற அந்த வெற்றிலை பாக்கிலிருந்து எச்சில் வெளியே தெரிக்கிறது. அப்பொழுது பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அம்பாளின் சேலை மீது அது பட்டுவிட்டது. அதே கோலத்தில் அம்பாள் மீண்டும் அந்த ஆலயத்திற்கு சென்று விட்டார். மறுநாள் அர்ச்சகர் ஆலயத்தை திறந்து பார்த்தபொழுது அம்பாளின் சேலையில் எச்சில் தெரித்திருப்பது கண்டு ரொம்பவே ஒரு மாதிரி, யாரு இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு கடும் கோபமுற்றார். அரசனிடம் தெரிவித்தார். அரசனும் இந்த பாவத்தை எங்க போய் நம்ம கழிக்கிறது, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற வருத்தத்தோட வீட்டுக்கு போயிட்டு உறங்கிடுறாரு. அப்போ அவருடைய கனவுல உலகம்மை தோன்றி அசரீதியாக பேசுகிறார். சொக்கநாதா, விஜயரங்க சொக்கநாதா, என்னுடைய தீவிர பக்தன் என்னை நினைத்து கவிதை பாடிக்கொண்டு சென்றான். அவனை பின்தொடர்ந்து நான் சென்றேன். அவனை அறியாமல் அவன் வாயில் மென்ற வெத்திலை பாக்கினுடைய எச்சி வெளியே தெரித்தது. அவனை அறியாமல் அது என் மீது பட்டது. அது அவன் தவறல்ல, என்னுடைய தவறு என்று அம்பாள் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பக்தனுக்கு உண்மையான ஒரு பங்களிப்பை, ஒரு பரிசினை, ஒரு கௌரவத்தை நீ தர வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே மன்னர் மறுநாள் நமச்சிவாய கவிராயரை பாபநாசநாதர் ஆலயத்திற்கு அழைத்து வந்து உலகம்மை முன் நிறுத்தி, நீங்கள் உலகம்மையை பாடுங்கள். அவளுடைய கையில் இருக்கக்கூடிய தங்க பூச்செண்டு, அதனை சுற்றி இருக்கக்கூடிய தங்க கயிறு, நீங்கள் பாடல் பாட பாட அருந்து அந்த பூ உங்கள் கையில் வந்து விழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்றார். உடனே இவர் பார்த்தீங்கன்னா உலகம்மையை பார்த்து பாடல் பாடுகிறார். ஒவ்வொரு கயிறாக அருந்து இறுதியாக அந்த பாடல் முடிந்தவுடன் அந்த தங்க பூச்செண்டு அவருடைய கையில் வந்து விழுகிறது. அதுதான் உலகம்மையின் மீது பாடியதால் உலகம்மை அந்தாதி என்று அழைக்கப்படுகிறது. எப்படி அபிராமி அந்தாதி மிகவும் ஆகச்சிறந்த ஒரு பாடலாக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல அம்பாளின் மீது பாடப்பட்ட, நமச்சிவாய கவிராயரால் பாடப்பட்ட உலகம்மை அந்தாதி இன்றளவும் உலகம் போற்றும் அளவிற்கு பல்வேறு பொருள்களையும் நல்ல கவிநயத்தையும் கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையான பக்தி எந்த இடத்தில் இருந்தாலும், அது எந்த சூழலில் இருந்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்பதை உலகம்மை அம்பாள் அவர்கள் நமக்கு நிகழ்த்திய இடமாக பாபநாசம் இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன். இது உங்கள் சிவனை தேடி. நன்றி, வணக்கம்.